Hello friends, welcome back to our channel Tapas Education. So 10th standard public exam எழுத போறீங்க. ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக அனைத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நமக்கு வந்து தமிழ் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் நடந்த தமிழ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கா இல்லையா, எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் 10th நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் 10ஆம் வகுப்புக்கு உண்டான இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பகுதி 1 எடுத்துட்டோம்னா நமக்கு 15 1 மார்க் கொடுப்பாங்க. இந்த 15 1 மார்க்குக்கும் நீங்கள் 15க்கு 15 எடுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஏற்கனவே ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அது ஃப்ரீயாகவே நீங்கள் மொபைலில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் டைமில் நீங்கள் அப்படியே கொஷின் படித்து 4 ஆப்ஷனில் அப்படியே டச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது கடைசியாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு தேர்வு சமயத்தில் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். வினா எண் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேட்பவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. ஆப்ஷன் இ பாடல் கேட்டவர். ஸோ இதில் தொழிற்பெயர்னா பாடல், பாடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர்னா கேட்டவர், அது வந்து வினையாளனையும் பெயர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டைப்பில் ஒரு கொஷின் வரும். தொழிற்பெயர், வினையாளனின் பெயர், வினைமுற்று, வினையெச்சம், இது மாதிரியான டைப்பில் ஒரு கொஷின் வரும். ஸோ அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்கணும், ஓகேங்களா? ரெண்டாவது கொஷின் பாருங்கள். மலர்கை தொகையின் வகையை தேர்க்க. மலர்கைன்னா உவமை தொகை, மலர் போன்ற கை, ஸோ வந்து உவமை தொகை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து கண்டிப்பாக வரும் கொஷின். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்பு தொகைக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அன்மொழி தொகை, உம்மை தொகை, உவமை தொகை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்பு என்றால் வானம், இசை என்பது பேரொலியை குறிக்கிறது. ஸோ விசும்பும் இசையும் அப்படின்னா வானத்தையும் பேரொலியையும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் எதுகை சொல் என்ன அப்படின்னு கேட்குறேன். எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, ஓகேங்களா? அடி எதுகை கேட்டிருக்காங்க. ஸோ தாளாண்மை, வேளாண்மை, இந்த லா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதனால ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மோனை கேட்கலாம், எதுகை கேட்கலாம், என்னென்ன இருக்கோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ முரண் கேட்கலாம், அது மாதிரி நிறைய இருக்குது. அது வந்து இந்த மாடலில் ஒரு கொஷின் வரும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து கொஷின் நம்பர் 5. இந்த வினாவிடை டைப்பில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஷ் வினா. நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது அரியா வினா, ஓகேங்களா? அரியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. ஸோ அதோ அங்கே நிற்கும், அதோ அப்படிங்கிறது சுட்டு விடை, ஓகேங்களா? ஸோ சுட்டு விடை, அரியா வினா சுட்டு விடை. கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட ஆப்ஷனில் வந்து வைப்பாங்க. அரியா விடை சுட்டு வினா அப்படி கூட வைப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அரியா வினா தான் அது, ஓகேங்களா? சுட்டு விடை தான் அது. அதனால் நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவசரத்தில் தப்பு பண்ணக்கூடாது. அடுத்து 6th ஒன் வந்து குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழித்தொடர் தேர்க்க. குழந்தையே வா, விழித்தொடர் வந்து குழந்தையே வா, இதுதான், ஓகேங்களா? அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை தேர்க்க. குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். இந்த டாப்பிக்கில் தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வந்துடும், ஓகேங்களா? அந்த திணை, பொழுது இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த டேபிளர் காலம் அட்டவணை இருக்கும், அதிலேருந்து அது இல்லாமல் கொஷின் கேட்கவே மாட்டாங்க, சரிங்களா? போர்டு எக்ஸாம்லேருந்து 10th கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். அதனால் அந்த திணை, பொழுது, அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், அதனுடைய மக்கள், தெய்வம், வழிபாடு என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த டேபிள் காலம் ஃபுல்லாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து 8th கொஷின். மேன்மை தரும் அறம் கைமாறு கருதாமல் அறம் செய்வது. 9வது காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். இதெல்லாம் டைரக்ட் கொஷின் தான். 10வது வந்து பார்த்தோம்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி தமிழ் சங்கம் என்னும் சின்னமனூர் செப்பேடு
குறிப்பு உணர்த்தும் செய்தி, சங்க காலத்து மொழிபெயர்ப்பு இருந்தது. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், நிறைய முறை கேட்டிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 12, 13, 14, 15 இந்த 4 கொஷின் வந்து பார்த்தோம்னா ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அந்த பாடல் வரியிலிருந்து தான் அந்த 4 கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை இயற்றிய நூல் வந்து எதனா இடம்பெற்றிருக்குது, அது நூலோட ஆசிரியர் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, இது போன்ற சில கொஷின் கேட்பாங்க. அது எல்லாமே இந்த பாடல் வரியிலேருந்து தான் வரும். சரிங்களா. ஸோ பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து முல்லைப்பாட்டு. இந்த பாடல் வந்து முல்லைப்பாட்டில் இடம்பெற்றிருக்கு. நனந்தலை உலகம் என்பதன் சரியான பொருளை தேர்க்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். தடக்கை என்பது உரிச்சொல் தொடர். பாடலினுடைய ஆசிரியர் வந்து நப்பூதனார். ஓகேங்களா. இதுதான் 15 கொஷினுக்கான லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. மேலும் நிறைய கொஷின் போட்டிருக்கோம். அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பகுதி 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. அதுலேருந்து நமக்கு வந்து 18 மார்க்குக்கு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பகுதி 2ல் பிரிவு 1. ஓகேங்களா. இதில் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதில் 21வது வினா வந்து கம்பல்சரி கொஸ்டின். அந்த 21வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க. முயற்சி என தொடங்கும் திருக்குறள். இப்போ குறள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்போ அந்த திருக்குறளுக்கு இந்த 2 மார்க்கு அதை கம்பல்சரி அட்டன் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நீங்கள் 3 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. 16, 17, 18, 19, 20லேருந்து ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். 21 வந்து கம்பல்சரி. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதிலேருந்து நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து வந்து பகுதி 3. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். அடுத்து அதில் பிரிவு 1, பிரிவு 2ன்னு இருக்கும். 3 மதிப்பெண் வினாக்கள் பிரிவு 3. அடுத்து பகுதி 4ல் வந்து 5 மார்க் கொஸ்டின் நெடுவினா வந்து கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8 மார்க் நெடுவினா வந்துடும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேட்டர்னு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக 1 மார்க் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு எதனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக நான் வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாம் போடுறேன். அதே மாதிரி சிஇஓ பல மாவட்டங்களில் வெளியான அந்த சிஇஓ ஸ்டடி மெட்டீரியல் அதுவுமே நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மற்ற பாடங்கள் வேறு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நான் போடுறேன். இந்த தமிழ் எக்ஸாம் நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் எக்ஸாமை நல்லா எழுதுங்க. எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.